நேரடியாகவே களத்தில் இறங்கி அதில் வந்து நான் தெரிவித்திருந்த கருத்து என்னென்னு சொன்னால், மக்கள் தாமாக திருந்தி குப்பை தொட்டிகள்லையோ அப்படி இல்லை என்று சொன்னால் அந்தந்த பிரட்டு மையங்களையே கொண்டே குப்பைகளை வந்து ஒப்படைக்கலாம் என்று சொல்லி நான் தெரிவிச்சிருந்தேன். இதுக்கு யாழ் மாநகர சபை என்ன நடவடிக்கை எடுக்குமம்மா? யாழ் மாநகர சபையால் நாங்கள் நடவடிக்கை இன்றைக்கு இது உண்மையில் நாங்கள் இந்த 2 கிழமைக்கு முன்னதாக எங்களுடைய சுகாதார குழு தலைவர் என்னுடைய கடந்த காணொலிக்கு ஒருவர் வந்து கமெண்ட்ஸ் வந்து கொடுத்திருந்தார். எப்படி என்று சொன்னால், அதாவது நான் எப்பொழுதுமே குற்றம் சொல்லித்தான் வீடியோக்கள் காணொலிகள் வந்து பதிவேற்றுவதாகவும், இது வந்து குற்றம் சொல்கிறது இல்லை. அதாவது வீதிகளில் வந்து குப்பையை வந்து கொட்ட வேணாம் என்று சொல்கிறது வந்து எங்களுடைய சுகாதாரத்துக்காக. அதே சமயத்தில் எங்களுடைய யாழ்ப்பாணம் எப்போதுமே சுத்தமாக இருக்க வேண்டும் என்றதான் என்னுடைய நோக்கம். அப்போ மாநகர சபை உறுப்பினர்கள் சொல்லியிருந்தாங்க, இந்த இடத்துல குப்பைகளை வந்து நாங்கள் ஏற்கனவே வந்து கொஞ்சம் சுத்தம் செய்திருப்பதாகவும். 77 149 90 94 90-94. அண்ணா சொல்லுங்க, அதாவது என்னென்ன இப்போ கழிவு வந்து கலந்துருக்க நினைக்கிறீங்க? அண்ணா இது எல்லாம் சேர்ந்து கலந்துருக்கண்ணா. இந்த தரத்தை அப்படியே பிரிக்கலாதண்ணா. இப்படி இருக்க நாங்கள் என்னென்ன பிரிக்கிறது, எல்லாம் புழுக்கள் எல்லாம் இருக்கு. வணக்கம் அன்பு உள்ளங்களை, நான் ரஜீவன் யாழ்ப்பாணத்திலிருந்து. என்னுடைய கடந்த காணொளி குப்பைகள் சம்பந்தமாக, அதாவது யாழ் நகர பகுதிகளில் மக்களால் கொட்டப்படுற குப்பைகள் சம்பந்தமாக காணொலி ஒன்று நான் பதிவேற்றியிருந்தேன். அதில் வந்து நான் தெரிவித்திருந்த கருத்து என்னென்னு சொன்னால், மக்கள் தாமாக திருந்தி குப்பை தொட்டிகள்லையோ அப்படி இல்லை என்று சொன்னால் அந்தந்த பிரட்டு மையங்களையே கொண்டே குப்பைகளை வந்து ஒப்படைக்கலாம் என்று சொல்லி நான் தெரிவிச்சிருந்தேன். இப்பொழுது யாழ் மாநகர சபை இன்றைய தினம் மாத்திரமில்லாமல் நேற்றைய தினம் அவர்கள் ஆரம்பித்திருக்கின்றார்கள். அதாவது யாழ் தூய நகரம் அப்படி என்று சொல்லி ஒரு துணை பொருளில் வந்து, அதாவது ஒரு டிராக்டர், அதில் வந்து 5 பணியாளர்கள். நீங்கள் எந்த இடத்துல இருந்து யாழ் மாநகர சபை எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் இருந்து நீங்கள் தொலைபேசி மூலமாக அழைத்தால் அந்த இடத்தில் வந்து உங்களுடைய குப்பைகளை வந்து அவர்கள் சுத்தம் செய்வார்கள். இப்பொழுது அதைத்தான் நான் காணொலியாக பதிவு செய்ய இருக்கிறேன். என்னென்ன விடயங்கள் இந்த திட்டத்தில் அமைய போகுதுன்னு சொல்லி இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். என்னுடைய சேனலை இப்போ தான் நீங்கள் முதல்ல பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதே சமயத்தில் ஃபேஸ்புக்கில் பார்க்குறாக்கள் ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க. தொடர்ந்தும் காணொலியை பார்க்கலாம். இது யாழ் நாயன் மார்க்கெட்டு குளப்பகுதி. இந்த பகுதிகளில் அதிக அளவில் வீதிகளில் வந்து குப்பைகள் கொட்டப்படுகிறது. இதில் வந்து குறிப்பாக யாழ் மாநகர சபை உறுப்பினர்கள், ஊழியர்கள், சபை உறுப்பினர்கள் என்று சொல்லி அனைவரையுமே காணக்கூடியதாக இருக்கிறது. என்னென்ன விடயங்கள் இந்த இடத்துல நடக்குதுன்னு சொல்லி நாங்கள் கேட்டு அறிந்து கொள்ள இருக்கிறோம். யாழ் மாநகர சபை இப்போ தயார் நிலையில் வந்து இருக்கிறாங்க. இதில் பேச்சு கொடுத்து பார்க்கலாம். அண்ணா வணக்கம். அண்ணா, என்ன விஷயம் நடக்குது இங்கே சொல்லுங்க. வணக்கம். இது வந்து எங்களை யாழ்ப்பாணம் மாநகர சபையினுடைய சுகாதார குழுவினால் வந்து நாங்கள் யாழ் தூய நகரம் என்று சொல்லி ஒரு வீதியோரங்களில், உங்களுக்கு தெரியும், வீதியோரங்களில் வந்து எங்களை பொதுமக்கள் வந்து ஒரு பொறுப்புணர்ச்சி இன்றி குப்பைகளை வந்து தனியார் காணிகளுக்குள்ளேயும் அரசு கைவிடப்பட்ட காணிகளுக்குள்ளேயும் வந்து இந்த நீண்ட காலமாக அந்த குப்பைகளை போட்டு அது தேங்கிய நிலையில் வந்திருக்கின்றது. இதனால் வந்து இந்த குப்பைகள் உட்காம கனகாலமாக சுகாதாரத்து பாதிப்பான முறையில் இந்த விஷயங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆகவே இன்றைக்கு நாங்கள் யாழ்ப்பாணம் மாநகர சபையால் எங்களுடைய சுகாதார குழு தலைவர் சாருஜன் அவர்களுடைய வழிநடத்தலின் கீழே தூய நகரம் என்ற எங்களுடைய சுகாதார குழு தலைவர், எங்கள் மராமத்து குழு தலைவர் எல்லாருமே இந்த ஒரு ஆரம்ப நிகழ்வுக்கு வந்திருக்கின்றனர். அவர்களோடையும் பேசலாமா? அவர்களோடையும் பேசலாம். அப்போ இன்றைக்கு வந்து நாங்கள் அதை வந்து முழுமையாக வந்து இந்த இன்றையிலிருந்து வந்து 12 மணித்தியால சேவையாக காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை வந்து எங்களுடைய இந்த வாகன பகுதி வந்து சுகாதார பணிக்காக ஸ்பெஷலாக நாங்கள் போடப்பட்டிருக்கின்றது. முதல்வருடைய உத்தரவுக்கு அமைய யாழ் மாநகர முதல்வருடைய உத்தரவு, அதாவது இரவு 8 மணி வரைக்குமே 8 மணிக்கு இந்த சேவை விசேடமாக எல்லா மாநகர சபையினுடைய 27 வட்டாரங்கள்லையும் வந்து இருக்கக்கூடிய இப்படி கைவிடப்பட்ட காணிகளுக்குள்ளே போடுற கழிவுகள், பொலித்தீன் கழிவுகள், இந்த பொறுப்புணர்ச்சி போடுற பம்பஸ் கழிவுகள், தெரியும் யாழ்ப்பாணத்தில் வந்து வீதி தெருவோரங்களும் இரவு நேரங்களில் கொண்டு வந்து பம்பஸ் கழிவு எல்லாம் போட்டு இப்படி சேர்ந்து போயிருக்கின்றன. இதை வந்து தனியாகவே வந்து எங்களுடைய வட்டாரத்தினுடைய சுகாதார வேலை செய்வர்களால் நடுவே செய்ய முடியாது. ஆகவே ஸ்பெஷல் ப்ரோக்ராமாக வந்து நாங்கள் இதை வந்து தொடர்ச்சியாக 27 வட்டாரத்திலையும் அந்தந்த வட்டாரம் உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் உடனடியாக எங்களுக்கு தொலைபேசி ஊடாக கோரினா இருக்கும்போது நாங்கள் அந்த இடத்தை வந்து ஏற்றுவதற்காக இருக்கின்றோம். அதேமாதிரி பொதுமக்களுக்கும் நாங்கள் எங்களுடைய விசேட தொலைபேசி இலக்கங்களை தர இருக்கின்றோம். அந்த தொலைபேசி இலக்கங்களுக்கு அவர்கள் அழைப்பு எடுக்கும் போது வந்து அந்த பகுதியிலே சேர்கின்ற குப்பையை வந்து நாங்கள் உடனடியாக அகற்றி கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் வழியாக பார்க்கலாம். இது வந்து நீண்ட காலமாக இதான் வந்து நீண்ட காலமாக வந்து தனியார் காணிகளுக்குள்ள கொட்டப்பட்டிருக்கிற குப்பைகள் அப்படியா? ஆமாம். 6ஆம் பட்டார கழிவு 6ஆம் பட்டார மெம்பர் நான் தான் வந்து இது நீண்ட காலமாக வந்து இந்த பகுதியில் வந்து பொதுமக்கள், அதாவது வந்து
எல்லாம் அரசு உத்தியோகத்தரால் இந்த இடத்துல குப்பைகளை பொருட்டு போகக்கூடிய மாதிரி இருக்குது. நான் நீண்ட நாட்களாக இந்த பிரச்சனையை அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. பொதுமக்களோட கம்ப்ளைண்ட்களும் நிறைய உள்ளது. அதாவது இப்போ இதில் வந்து மக்கள் வந்து வீதிகளில் வந்து குப்பைகளை வந்து வீசுறதால சுகாதாரம் சம்மந்தப்பட்ட என்னென்ன பிரச்சனைகள் வேறு இருக்குது? உண்மையில் இந்த இடத்த நீங்கள் பார்த்தா தெரியும். ஒரு விதமான கழிவண்டியில் அதாவது மெடிக்கல் வேஸ்ட்னு சொல்லப்படுகின்ற அந்த பெம்பஸ் அப்படியான கழிவுகளும் இருக்கின்றன, புடவைகள் இருக்கின்றன, உக்கக்கூடிய கழிவுகள் இருக்கின்றன, பிளாஸ்டிக், பொலித்தீன், ஏராளமான கழிவுகளை மக்கள் ஒன்றாக வீசுவதனால் அதனை நாங்கள் அப்படியே எடுத்து செல்ல முடியாது. ஏனென்றால் நாங்கள் அதை கொட்டி வைக்கின்ற பகுதிகளிலே வேறு வேறாக தரம் பிரித்து தான் நாங்கள் அவற்றை எடுக்க வேண்டும். அதனாலே இந்த எங்களுடைய சுகாதார ஊழியர்கள் தொழிலாளர்களுக்கு மிகுந்த ஒரு சிரமத்தை அது கொடுக்கின்றது. நீங்கள் அதனை பார்த்தா தெரியும். உண்மையிலேயே அவர்களும் ஒரு மனிதர்கள் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாங்கள் எங்களது குப்பைகளை எங்கள் வீடுகளிலே இலகுவாக தரம் பிரிக்க முடியும். நாங்கள் அவ்வாறு செய்யாமல் பொதுவாக இந்த வீதிகளிலே வந்து கொட்டுகின்ற பொழுது அவர்கள்தான் அந்த கழிவுகளை எல்லாம் பிரித்தெடுக்க வேண்டிய ஒரு துர்ப்பாக்கியமான ஒரு நிலைமையை நாங்கள் அவர்களுக்கு கொடுக்கின்றோம் என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் மனதிலே உணர்ந்து கொள்ள வேண்டும். இதில் நான் ஏற்கனவே வந்து காணொலி வந்து பதிவேற்றி இருந்தேன். அதாவது இந்த வீதிகளில் வீசப்படுற குப்பைகள் சம்பந்தமாக. அப்போ அதில் வந்து எனக்கும் ஒரு கேள்வி இருந்தது, என்னோட கமெண்ட்ஸ் மூலமாகவும் மக்கள் கேள்வி கேட்டிருந்தது. இப்போ ஏன் நாங்கள் வீதிகளில் வந்து குப்பை தொட்டிகளை வைக்கக்கூடாது என்று பலர் கேட்டிருந்தாங்க. இப்போ அதுக்கு உங்களுடைய பதில் என்னவாக இருக்க போகிறது? நிச்சயமாக வைக்க முடியும். எங்களுடைய ஏராளமான குப்பை தொட்டிகள் தயாரான நிலையில் இருக்கின்றன. ஆனால் அதனை நாங்கள் செய்து ஏற்கனவே அதனால் நாங்கள் நிறைய இடர்பாடுகளை நாங்கள் சந்தித்தோம். நாங்கள் 3 விதமான குப்பை தொட்டிகளை வைத்திருப்போம். பொலித்தீன், கடதாசி, உக்கக்கூடிய குப்பைகள் அல்லது உணவு கழிவுகள் என்று தரம் பிரித்து போடுவதற்காக வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த குப்பை தொட்டிகளிலே மக்கள் ஒன்றாக எல்லா குப்பைகளிலேயும் ஒரே தொட்டிகளிலே சென்று வீசுகின்ற காரணத்தினால் அதனை தரம் பிரித்தெடுப்பது 2 நாட்களுக்கு பின் அந்த குப்பைகளை நாங்கள் தரம் பிரிப்பதாக இருந்தால் நிச்சயமாக முடியாத ஒரு காரியமாக இருந்துதான் அந்த குப்பை தொட்டிகள் இல்லாத நாங்கள் மீள எடுத்து எங்கள் மாநகர சபையில் வைத்திருக்கின்றோம். இன்னும் சில நாட்களிலே மக்களுக்கான ஒரு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி பகுதி பகுதியாக முக்கியமான நகர பகுதிகள் அங்கே சில தொட்டிகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. அவை சரியாக பேணப்படும் இடத்தில் நாங்கள் தொடர்ச்சியாக மற்ற இடங்களிலேயும் அந்த குப்பை தொட்டிகளை வைப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அடுத்ததாக என்ன கேள்வி, என்னிடம் கேட்கப்பட்ட கேள்வியை நான் உங்கள்கிட்ட கேட்குறேன்னு சொன்னால், இப்போ வீடுகளுக்கே இப்போ குப்பை தொட்டிகளை நாங்கள் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் மக்கள் தங்களுடைய குப்பைகளை அந்த வீடுகளில் வச்சு போட்டுட்டு நீங்கள் போகிற நேரங்களில் அந்த வாசலில் கொண்டு வந்து விடக்கூடிய மாதிரி இருக்குன்னு தானே, அதுக்கு என்ன தீர்வு? உண்மையிலே வெளிநாடுகளிலே இப்படியான செயற்திட்டங்கள் இருக்கின்றன. அது பார்ப்பதற்கு நன்றாக தான் இருக்கும். ஆனால் எங்களது பிரதேசத்திலே இப்போ நாங்கள் அனைத்து வீடுகளுக்குமான குப்பை தொட்டிகளை மாநகர சபையால் வழங்குவதற்குரிய நிதி பற்றாக்குறைகள் இருக்கின்றன. 6வது நலன் விரும்பிகள் அல்லது புலம்பெயர் மக்கள் விரும்பினால், மக்களுக்கான உதவிகளை நீங்கள் செய்ய விரும்பினால் அப்படியான உதவி திட்டங்களை செய்வது எங்களுடைய யாழ் நகரை நாங்கள் புனிதமாகவும் சுகாதாரமாகவும் பேணுவதற்கு உதவியாக இருக்கும். தற்போது அவர்கள் வீடுகளிலே 3 உரப்பைகளிலேயோ அல்லது ஒரு டஸ்ட்பின்லேயோ அதனை பிரித்து வைக்க சொல்லித்தான் நாங்கள் அறிவுறுத்தி வருகின்றோம். பெரும்பாலும் மக்கள் அப்படியான ஒரு நடவடிக்கையை செய்ய தொடங்கி இருக்கின்றார்கள், ஆரம்பித்திருக்கின்றார்கள். 50 விதமான மக்கள் சரியான விதத்திலே 3 பகுதியாக பிரித்து தருகின்றார்கள். சில இடங்களிலே அதை இன்னும் நடைமுறைக்கு வருவது கொஞ்சம் சிக்கலாக தான் இருக்கின்றன. குறுகிய காலத்திலே நாங்கள் இந்த விடயத்தை கவனித்து அதற்குரிய ஏற்பாடுகளை செய்வோம். பகுதி பகுதியாக நாங்கள் நிச்சயமாக வீடுகளுக்கு அந்த குப்பை தொட்டிகளை வழங்குவோம் என்று நான் இருக்கிறேன். அதே சமயத்தில் இப்போ இந்த தூய யாழ் நகரம் இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் தொலைபேசி மூலமாக அழைத்தால் நேரடியாக உங்களுடைய குழு அங்கே போகும் என்று சொல்லி தெரிவித்திருந்தீர்கள். ஏதாவது தொலைபேசி இலக்கங்கள் இருக்கிறதா? நிச்சயமாக இருக்கின்றது. உண்மையில் நாங்கள் பெரும்பாலும் யாழ் நகர பகுதிகளிலே பெருமளவான குப்பைகள் அகற்றப்பட்டு வருகின்றன. இப்போது ஏராளமான உளவு இயந்திரங்களும் சேவையிலே ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றது. அப்படி இருந்தும் எங்களுடைய கண்காணிப்பு கேமராக்கு அருகில் கூட மக்கள் வீசி சென்றிருக்கின்றார் குப்பைகளை. அவருக்கான சட்ட நடவடிக்கைகளும் நேற்றைய தினம் மட்டும் 7 பேர்கள் நான் காவல்துறையிடம் ஒப்படைத்து அவர்களுக்கான சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது. அப்படியான கழிவுகளை, அவர்கள் வீசிய கழிவுகளை நாங்கள் உடனுக்குடன் அதனை அகற்றாத விடத்து மக்கள் தொடர்ச்சியாக அந்த இடத்திலே அதை குப்பை தொட்டியாகவே ஒரு மாற்றுகின்ற ஒரு செயற்பாடு இருக்கின்ற காரணத்தினால் நாங்கள் ஒரு அதிரடியான ஒரு குழுவினை இறக்கி 12 மணித்தியால காலை 8 மணியிலிருந்து மாலை 8 மணி வரை நீங்கள் அழைத்தவுடன் அந்த இடத்துல சென்று வீதிகளில் இருக்கின்ற குப்பைகளை அகற்றுவதற்காக, அது வீதிகளில் இருக்கின்ற குப்பைகளை நாங்கள் முழுதாக இலவசமாகத்தான் அகற்றி கொடுக்கவங்களுக்கு தெரியும். அப்படி அகற்றுவதற்காகத்தான் இந்த ஒரு குழுவினை நாங்கள் ஏற்பாடு செய்து இன்றுதான் அதனுடைய முதலாவது வேலை திட்டம் இங்கே ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. மக்கள் தொடர்பு கொள்வதற்கான தொலைபேசி இலக்கம் 077 56 31 562 என்ற இலக்கத்திற்கும், நிஷாந்தனுடைய தொலைபேசி இலக்கமான
077 149 90 94. 90-94. சரி, அடுத்ததாக மயூரன் அவர்களிடம் ஒரு கேள்வி என்னென்னு சொன்னால், இப்போ மக்கள் வந்து இப்போ சிசிடிவி கேமராவிலையோ அல்லது வீதிகளில் மக்கள் வந்து குப்பையில் எறிஞ்சிட்டு போகும்போது வேறு மக்கள் தெரிவித்து அவர்கள் உங்களிடம் அகப்படுகிற பட்சத்தில் அவர்களுக்கு என்ன விதமான தண்டப்பணம் அல்லது தண்டனை இருக்கிறது? இப்போ சமயம் வந்து எங்களோட மாநகர சபையால் வந்து முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிற விடயம் வந்து நேரடியாக வந்து போலீசாரிடம் நாங்கள் அவர்களுடைய அத்தாட்சிகளை வழங்கி ஆதாரங்களை வழங்கி அவர்களுக்கு நீதிமன்றம் மூலமான தண்டனைகளை தான் தற்பொழுது வழங்கி கொண்டிருக்கிறோம். அதாவது நீதிமன்றம் வரைக்குமே போக வேண்டி வரும். ஆமாம், கட்டாயம். ஏன்னு சொன்னால் இந்த விஷயம் வந்து சீரியஸான விஷயம், ஒரு கொலைக்குரிய விஷயமாக தான் இது செய்து கொண்டிருக்கிறபடியே நாங்கள் போய் ஃபைன் அடிக்கிறதால ஒரு 5000 10,000 காசோட அது முடிஞ்சு போயிடும். இவர்களை நீதிமன்றத்தை முன்னிலைப்படுத்தினால்தான் அந்த குற்றம் எவ்வளவு பெரிய ஒரு பாரிய குற்றம் என்பது அவர்கள் வந்து உணர்வார்கள். உணர்வு மூலமாக திருத்துவதற்குரிய நடவடிக்கையாக தான் நாங்கள் இந்த நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்கின்றோம். அதாவது இனி வந்து யாழ்ப்பாணத்தில் வீதிகளில் வந்து குப்பைகளை போட்டால் நீதிமன்றம் வரைக்கும் போக வேண்டி வரும். கட்டாயம் நீதிமன்றம் போக வேண்டி இல்லை, போய்கொண்டு இருக்கிறார்கள். நாங்கள் ஆரம்பித்து விட்டோம், திட்டம் ஆரம்பித்து விட்டோம். வீதிகளில் நீங்கள் மரங்கள் வெட்டினா கூடி எங்களிடம் வந்து முதலாவது வந்து எங்கள்கிட்ட பெர்மிஷன் எடுத்து அதுக்குரிய ஃபோமை போட்டுட்டு தான் நீங்கள் மரம் வெட்டி வீதியில் வைக்கலாம். இல்லைன்னு சொன்னால் உடனடியாக அந்த இடத்துக்கு காவல்துறையினர் வந்து உடனடியாக வழக்கு பதிவு செய்வார்கள். அடுத்ததாக வீதிகளில் துப்புதல், வீதிகளில் மது அருந்துதல், வீதிகளில் வெத்திலை துப்புதல், வீதிகளில் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது பேப்பரையோ போத்தலையோ இருந்து விட்டு போதல், அத்தனையும் தண்டனைக்குரிய குற்றமாக பதிவு செய்யப்பட்டு விட்டது. அதுக்குரிய நடவடிக்கையும் வந்து மாநகர சபையால் வந்து அறிவித்தல் வந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நாங்கள் வீதியாக இந்த நடைமுறையை வந்து அனௌன்ஸ் மூலமாக மக்கள் தெரியப்படுத்தி கொண்டிருக்கிறோம். தெரியப்படுத்தி முடிய இந்த மார்ச் 1 சகல விதமான நடவடிக்கைகளும் எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் அத்தனை நிறைவேற்றப்பட்டு காவல்துறையினருக்கும் அறிவுறுத்தல் பட்டுவிட்டது. அதாவது குப்பைகள் மட்டுமில்லை, இப்போ நல்ல ஒரு விஷயங்கள் சொல்லியிருக்கிறீங்க. அதாவது வீதியில் வந்து துப்புறது, மக்களுக்கு வந்து இடையூறு கொடுக்கறது, அதாவது மது அருந்துறது, இதெல்லாம் வந்து எல்லாமே குற்ற செயலாக நாங்கள் வந்து ஒரு ஒரு கண்காணிப்புக்குள்ள கொண்டு வந்திருக்கின்றோம். அத்துடன் சிறுநீர் கழித்தல் கூடி இதுக்குரிய குற்றமாக சேர்க்கப்பட்டுள்ளது. அதுக்குரிய இடங்களுக்குரியதாக நாங்கள் ஒரு எங்கட யாழ்ப்பாண மாநகர சபையில் இருக்கிற பஸ் தரிப்பு நிலையத்திலே ஒரு புதிய ஒரு பாத்ரூம் வசதி ஒன்று செய்திருக்கின்றோம். அதே பண்ணை கடற்கரையிலையும் ஒரு மிகப்பெரிய ஒரு பாத்ரூம் வசதியை செய்திருக்கிறோம். இன்னும் 2 பாத்ரூம் வசதியை செய்யறதுக்குரிய ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே மக்களுக்குரிய தேவையை நாங்கள் பூர்த்தி செய்து கொண்டு உடனடியாக அடுத்த நடவடிக்கைகளும் இதுவும் உள்வாங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே மக்களுக்கு நாங்கள் தெளிவாக சொல்லுகிறோம், மக்கள் திருந்தினால் மட்டுமே இந்த மாநகரத்தை நாங்கள் அழகாக வச்சிருக்க முடியுமோ ஒழிய மாநகர சபை குப்பை எடுக்கிறதால இந்த நகரம் வந்து தூய்மையாக ஒருபோதும் பெறாது. ஏன்னு சொன்னால் நாங்கள் எடுக்கிறது நீங்கள் போடுவதமாக இருந்தால் கடைசி வந்து இதை நாங்கள் நிறைவேற்ற முடியாது. இப்பொழுது நான் கொமர்ஷியல் வங்கியால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற ஒரு கழிவகற்றல் முகாமைத்துவமான ஒரு ஆரம்ப நிகழ்வுக்கு சென்று விட்டு தான் நான் வந்திருந்தேன். அங்கே நான் எந்த கருத்து சொல்லும்போது இது மாநகர சபை கழிவு அகற்றும், ஆனால் அதை கழிவை வந்து எப்படி அகற்றணும்ன்றதை மக்களுக்கு தெளிவுபடுத்தி அந்த மக்கள் அதை பின்பற்றினால் மட்டுமே இந்த மாநகரத்தை நாங்கள் அழகானதாக கட்டியெழுப்ப முடியும் என்றதை ஆணித்தனமாக சொல்லுகிறேன். அத்துடன் வீதிகளில் காணப்படுகின்ற கழிவுகளில் பெரும்பாலானவையாக வந்து உக்கவோ அழிக்கவோ முடியாததாக பம்பஸும் பேடும் காணப்படுகின்றது. ஆகவே இந்த பாவனை யாழ் மாவட்டத்திலே அதிகரித்து காணப்படுவதால் அதை எப்படி நாங்கள் இல்லாத ஒழிக்க போகிறோம் என்ற ஒரு வினா எங்களுக்குள்ளே ஏற்பட்டு கொண்டிருக்கிற சமயத்திலே வெளிநாடுகளிலே காணப்படுகின்ற ஒரு சிஸ்டமாக எரியூட்டி மூலம் அதுகளை இல்லாத ஒழிக்கிற ஒரு சிஸ்டம் தான் நாங்கள் காணப்படுறது. ஆகவே அந்த எரியூட்டியை நாங்கள் மாநகர சபைக்குள்ளே கொண்டுவணும் என்றுதான் எங்களுடைய ஒரு இப்போதைய தேவைப்பாடாக இருக்கின்றது. அதில் மக்களை நாங்கள் தெளிவுபடுத்த வேண்டும். இந்த ஊடகங்கள் வாயிலாக நாங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்றால் மக்களை தெளிவுபடுத்தணும் மொழிய ஊடகங்கள் மக்களை குழப்புவதற்கு ஒரு நாளும் முயற்சி செய்யக்கூடாது. ஏன்னு சொன்னால் எரியூட்டி என்றால் என்னென்று தெரியாத மக்கள் நிறைய பேர் இருக்கணும். அவர்களுக்கு சாதாரணமாக நாங்கள் வந்து ரோட்டிலே போட்டு கொளுத்துறதையும் விட 100% பாதுகாப்பானதாகத்தான் இந்த எரியூட்டி பயன்படுத்துகிறோம் என்றதை நாங்கள் தெளிவுபடுத்தணும். கட்டாயம் இந்த மாநிலத்துக்கு தேவையான ஒரு விஷயம் இந்த எரியூட்டி. அந்த எரியூட்டியை நாங்கள் கொண்டு வருவமாக இருந்தால் எங்களில் காணப்படுகின்ற குப்பையில் நாங்கள் 100 தொன் குப்பையை வந்து ஒவ்வொரு நாளும் மாநிலத்திலேருந்து அகற்றுறோம். அதில் வந்து 83% கழிவு வந்து உக்கக்கூடிய கழிவு, மிச்சம் இருக்கிற 17% வந்து உக்க முடியாத கழிவு, அதில் 5% கழிவு வந்து அழிக்கவே முடியாத ஒரு கழிவு. அந்த அழிக்க முடியாத கழிவை எரியூட்டி மூலம் எரிக்க அந்த வார சாம்பலை நாங்கள் சீமெந்து கம்பெனிக்கு அனுப்புகிறதான் இப்பொழுது எல்லா நாளிலையும் நடந்து கொண்டிருக்கிறது. அதை வெகு சீக்கிரம் எங்களோட மாநகரத்துக்குள்ளேயே நாங்கள் நிறுவனம் மக்கள் வட்டார ரீதியாக நாங்கள் வந்து தெளிவுபடுத்தி அந்த முயற்சியை நாங்கள் மேற்கொள்றதுக்கு வெற்றி அளிக்கிறதுக்கு இந்த ஊடகங்கள் வாயிலாக நாங்கள் ஊடகங்கள்கிட்ட நாங்கள் கேட்டுக்கொள்வோம்.
அதே சமயத்தில் இப்போ மக்கள் ஏதாவது முறைப்பாடுகளை செய்ய வேணும் என்று சொன்னால் பிரத்யோகமாக ஏதாவது தொலைபேசி இலக்கங்கள் இருக்கிறதா அல்லது ஏதாவது பெட்டிகள் இருக்கிறதா முறைப்பாடுகள் எழுதி போடுவதற்கு? சாதாரணமாக மாநகர சபையுடைய தொலைபேசி எண்கள் இருக்கின்றன. மக்களுக்கு ஆன்லைன் மூலமாகவும் எல்லா வசதியும் இருக்கின்றது. இருந்தாலும் மாநகர சபையில் நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் வெள்ளி சனி ஞாயிறுகளில் அதாவது நைட் டைம்ல எல்லாம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆகவே நாங்கள் மக்கள் பிரதிநிதிகள் வந்திருக்கிறபடியால் எங்களுடைய நம்பரை நாங்கள் உங்களுக்கு தாரோம். அந்த நம்பர் 24 மணித்தியாலும் நாங்கள் சேவை இருப்போம். எந்த இடத்துலையும் நாங்கள் வந்து நின்று உடனடி நடவடிக்கை எடுக்கக்கூடிய இருக்கும். ஆகவே இவர்கள் நம்பர் தந்தவர்கள். அதே மாதிரி என்னுடைய நம்பரும் வாட்ஸ்அப்பும் இருக்குது. 077 65 44 500. இந்த இலக்கத்துக்கு நீங்கள் அழைத்துங்க என்றால் உங்களுடைய குப்பை போடுவர்களையும் நீங்கள் படம் எடுத்து எங்களுக்கு அனுப்பியவர்களாக இருந்தால் இன்னும் சுகமாக இருக்கும். அவர்களுமே நாங்கள் வழக்கு தொடர்வதற்கு என்று கேட்டுக்கொண்டு நான் எனது உரையை முடிக்கிறேன். நன்றி. இந்த இடத்துல பணியாளர்கள் வந்து துப்புரவுல வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருந்தும் இந்த இடத்துல உணவுகளும் சரி பிளாஸ்டிக்களும் சரி ஒன்றாக கலந்துருக்குது. அண்ணா சொல்லுங்க, அதாவது என்னென்ன இப்போ கழிவு வந்து கலந்துருக்குன்னு நினைக்கிறீங்க? அண்ணா இது எல்லாம் சேர்ந்து கலந்துருக்கண்ணா. இந்த தரத்தை அப்படியே பிரிக்கலாது அண்ணா. இப்படி இருக்க நாங்கள் என்னென்ன பிரிக்கிறது எல்லாம் புழுக்கள் எல்லாம் இருக்கு. அப்போ எங்களையும் பாதுகாத்து கொண்டு தானே நாங்கள் தொழில் செய்யலாம். நாங்கள் நீண்ட காலமாக இந்த தொழிலை செய்து கொண்டிருக்கிறோம். இடையில எங்களுக்கு துன்பங்கள் வந்து எங்களோட குடும்ப பிள்ளையில ஒரு தரம் பார்க்கலாத சூழ்நிலை. இதுல வந்து உணவு பிளாஸ்டிக் எல்லாமே கலந்துருக்கேன். உடனடியான கழிவுன்னா நாங்கள் ஓரளவுக்கு தரம் பிரிக்கக்கூடிய மாதிரி வசதி இருக்கும். இப்படி என்ன நாங்கள் என்னென்ன பிரிக்கிறது? அப்போ இதெல்லாம் ஒரு கழிவுக்குள்ள தான் போடலாம். இது ஒரு கழிவுக்கெல்லாம் போடணும். இது ரொம்ப தரம் பிரிக்கல நிலையெல்லாம் இருக்கு. தரம் பிரிக்க அளவுக்கு வந்துட்டோம். ஒரு நாள் 2 நாள் குப்பையா தரம் பிரிக்கலாம். ஃபுல்லா இப்படி மாசக்கணக்கு இப்போ வருஷக்கணக்காக இந்த குப்பைலாம் கிடையாது. இப்போ தரம் பிரிக்கிற இலைச்சல் இப்போ. உண்மைதான். அதே சமயத்தில் அங்க மற்ற தனியார் காணிகளுக்குள்ளேயும் கொட்டப்பட்டிருக்கு. அதுக்கு எடுத்ததான் போல எம்மளம். அதுல இருந்து எடுத்ததான் இதான அதுல மூடையில கட்டப்பட்டிருந்தது. ஓ சரி. தரம் பிரிச்சு தான் அதுல ஏற்றுப்படுது. இதுல தரம் பிரிச்சு கட்டுப்பட்டு இது தரம் பிரிச்சு கட்டி இருக்கு. என்னுடைய கடந்த காணொலிக்கு ஒருவர் வந்து கமெண்ட்ஸ் வந்து கொடுத்திருந்தார். எப்படி என்று சொன்னால், அதாவது நான் எப்பொழுதுமே குற்றம் சொல்லித்தான் வீடியோக்கள் காணொலிகள் வந்து பதிவேற்றுவதாகவும், இது வந்து குற்றம் சொல்கிறது இல்லை. அதாவது வீதிகளில் வந்து குப்பையை வந்து கொட்ட வேணாம் என்று சொல்கிறது வந்து எங்களுடைய சுகாதாரத்துக்காக. அதே சமயத்தில் எங்களுடைய யாழ்ப்பாணம் எப்போதுமே சுத்தமாக இருக்க வேண்டும் என்றதான் என்னுடைய நோக்கம். அதே நோக்கத்துக்காகத்தான் யாழ் மாநகர சபையும் இப்பொழுது களத்தில் வந்து இறங்கி இருக்குது. இப்போ குப்பை கொட்டுறதை வந்து நீதிமன்றம் வரைக்கும் எடுத்து செல்ல இருப்பதாக வந்து இந்த யாழ் மாநகர சபை உறுப்பினர்கள் வந்து தெரிவித்திருந்தார்கள். தனிய குப்பை கொட்டுறது மாத்திரம் இல்லாமல் எச்சில் துப்புவது, மது அருந்துவது, சிறுநீர் கழிப்பது என்று சொல்லி பல விடயங்களை வந்து நீதிமன்றம் வரைக்குமே கொண்டு செல்ல இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். இந்த பாருங்க, இந்த வீதியில் வந்து ஆங்காங்கே வந்து குப்பைகள் வந்து கொட்டப்பட்டிருக்குது. உட்காத கழிவுகள் கூட இந்த இடத்துல இருக்குது. இப்போ இந்த வீதியால் வந்து போக்குவரத்தில் ஈடுபடுற மக்களுக்கு வந்து சரியான ஒரு அசௌகரியமாக இருக்கும். காரணம் என்னென்னு சொன்னால், இந்த இடத்துல ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே நிற்க முடியலை. அந்த அளவுக்கு அந்த துர்நாற்றம் வீசி கொண்டிருக்கு. பாருங்கள், இந்த இடத்துல வந்து குப்பைகள் வந்து ஏற்கனவே கொட்டப்பட்டிருக்கிறது. அப்போ மாநகர சபை உறுப்பினர்கள் சொல்லியிருந்தாங்க, இந்த இடத்துல குப்பைகளை வந்து நாங்கள் ஏற்கனவே வந்து கொஞ்சம் சுத்தம் செய்திருப்பதாகவும், இன்றைய தினம் இந்த குப்பைகளை வந்து முற்றுமுழுதாக முடிக்க முடியாதென்றும் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த இடத்துல பாருங்கள், மரங்கள் தரிக்கப்பட்டு இந்த இடத்துல போடப்பட்டிருக்குது, குப்பைகள் இருக்குது. அதே சமயத்தில் பிளாஸ்டிக் கழிவுகள், உணவு கழிவுகள் என்று சொல்லி அனைத்து விதமான கழிவுகளும், அதாவது இந்த இடத்த வந்து கழிவுகளை வந்து கொட்டுறதுக்காக தெரிவு செய்து கொட்டிய இடங்கள் போல் இருக்கிறதே தவிர சாதாரணமாக எதேர்ச்சியாக இந்த இடத்துல வந்து குப்பை கொட்டியதாக தெரியவில்லை. சொல்லுங்க, என்னது இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இது இன்றைக்கு நேற்று இல்லை, நீண்ட காலமாகவே மக்கள் வந்து போடுற இடமா தான் இருந்திருக்குது. இதை கவனிப்பார். நாங்களும் எங்களோட மாநகர சபையும் வந்து வழியால் துப்புராய் கொண்டு போட வந்து இவர்கள் போட்டுக்கொண்டா இருக்கிறார்கள். இரவு நேரத்தில் வந்து பேக்கர் உறவுகள் முழுக்க சலூன் கழிவுகள், முடிவெட்டின கழிவுகள் மற்றும் பம்பஸ் பேடுகள் தான் இதில் உட்காத பொருட்கள் தான் இதில் கிடக்கிறது. முழுக்கவே இன்றைக்கு நாங்கள் சுவாரம் அங்கே பார்த்தீங்கன்னா கோழி கழிவுகள், கோழி சட்டைகள் எல்லாம் கிடக்கு. அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது. கோழி சட்டைகள் எல்லாம் இருக்கின்றது. சொல்லுங்க, என்னது அது ஒன்று. வயல்வெளிக்கு முன்னுக்கு வந்து சிறுவர் இல்லம் ஒன்றுக்கு வந்து சிறுவர்கள் இதால தான் போய் வரவேல் வந்து அவளுக்கு சுகாதார சீர்கேடுகள். உண்மைதான். இப்போ இந்த இடத்துல சிசிடிவி கேமரா ஏதாவது பொருத்தினா என்ன? இந்த இடத்த வந்து கட்டுப்படுத்த இயலாது வயல்வெளி என்றதால. ஏன்னா இரவு வேளைகளில் வந்து எப்படியும் வந்து மக்கள் கூட்டிட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கேமரா பொருத்தினா மட்டும்தான். அதே சமயத்தில் கேமராவில் வந்து அகப்பட்டால் பாரிய தண்டனை இருக்குது. குற்ற செயலாக அது பதிவு செய்யப்பட்டு நீதிமன்றம் வரைக்கும் போகணும் என்று சொல்லி ஒரு பயம் இருந்தால் மாத்திரம்தான் மக்களால் வந்து இதை ஒரு கொஞ்சம் கட்டுப்படுத்த முடியும். தற்போது எங்களுடைய
ஒர்க்ஸ் பகுதியினால் வந்து எங்களுடைய பாரிய இயந்திரம் ஜேசிபி இயந்திரம் வரவழைக்கப்பட்டுகின்றது. ஜேசிபி இயந்திரம் வந்தவுடன் இந்த பட்டைகள் எல்லாம் அகற்றப்பட்டு தூய்மையாக சுத்தப்பட செய்யப்பட்டு எங்களுடைய பதாதைகள் குப்பை போட வேண்டாம் என்று சொல்ல பதாதைகள் போடப்பட்டு இந்த இடத்துக்கு மின் ஒளியூட்டல் நடைபெறப்படும் சட்டம் அதுக்கான ஏற்பாடுகள் செய்திருக்கின்றோம். மின்சாரங்களை பவராக போடுறதுக்கு. இதற்கு பிறகு அவர்கள் யாராவது போடுவார்களாக இருந்தால் கேமராவும் பொருத்தப்படுகின்றோம். உடனடியாக சட்ட நடவடிக்கை பாராபட்சமின்றி மாநகர சபையில் பாராபட்சமின்றி சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். இது பொதுமக்கள் வந்து உண்மையிலே கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம். மாநகர சபைக்குள்ளே உண்மையிலே நாங்கள் பெருமளவான குப்பைகளை கட்டுப்படுத்தி கொண்டு வந்துக்கிறோம். ஆனால் இந்த தெருவோரங்களில் கொண்டு எறிகிற குப்பைகள் தான் பாதி ஒரு அச்சுறுத்தலாக மாநகர சபைக்கு இருக்கிறது. ஆகவே அவர்களுக்கு ஒரு உண்மையை நான் சொல்லிக்கொண்டேன். உடனடியாக உங்களுடைய வீடுகளுக்கு அருகாமையில் உங்களுடைய ஒவ்வொரு வட்டாரத்துக்களிலே அந்த மஸ்டர் பாயிண்ட் என்று சொல்கிற திரட்டு மையங்கள் இருக்கின்றது. அந்த இடங்களில் நீங்கள் குப்பையை கொண்டு கொடுத்தால் அவர்கள் பாதுகாப்பான முறையில் அகற்றுவார்கள் மாநகர சபை அதிகாரிகள். மாநகர சபை பகுதியில் 9 திரட்டு மையங்கள் இருக்கின்றன. அந்த 9 திரட்டு மையமும் 24 மணித்தியாலும் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அதுக்கான செக்யூரிட்டி கார்டு அதுக்கான சூப்பர்வைசர்லாம் போட்டு இரவு பகலாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த இடங்களிலே மாநகர சபையினுடைய குறிப்பாக சொல்லப்போனால் அந்த மாநகர சபை இருந்து அரசு அதிகாரிகள் அரச உத்தியோகத்தர்கள் உங்களுக்கு தெரியும். நீங்கள் காலையிலே வேலைக்கு போனீர்கள் சொன்னால் மாலை தான் வருவீர்கள். உங்களுக்கு அந்த நேரத்தில் உங்களுக்கு குப்பையை போடுவதற்கான வசதிகள் இல்லை என்று சொன்னால் நீங்கள் இரவு வேலை வந்தவுடன் மாலை பொழுதுவிட அல்லது இரவு நேரங்களில் நீங்கள் அல்லது காலைக்கு வேலைக்கு செல்லும் போது அதிகாலையிலோ கொண்டு அந்த பிரட்டு மையத்திலே உங்களுடைய குப்பைகளை கொடுத்தால் இந்த பிரச்சனை வருவதில்லை. ஏன்னு சொன்னால் பெரும்பாலான முறைப்பாடுகள் இந்த அரசு அதிகாரிகள் வந்து அரசு உத்தியோகத்தர்கள் வந்து வீடுக்கு வந்த பிறகு டிராக்டர் வரவில்லை என்ற ஒரு காரணத்துக்காக இரவு நேரத்திலே கொண்டு வீதியோரங்களிலே எறியக்கூடியதாக இருக்கின்றது. இது ஒரு குற்றச்சாட்டாக நான் சொல்லாட்டியும் ஆனால் அதுதான் உண்மையான சம்பவமாக இருக்கின்றது நான் அவதானித்த வகையிலே. ஆகவே நீங்கள் இதை கவனத்தில் எடுத்து உங்களுக்குரிய நேரம் பெறும்போது உங்களுக்கு அருகாமையில் உள்ள பிரட்டு மையத்திலே அந்த குப்பைகளை தரம் பிரித்து குடித்தால் அது எங்களுக்கு இன்னும் இலகுவானதுக்கும். ஏன்னு சொன்னால் இந்த தூய நகரம் என்றது வந்து உங்கள் அனைவருக்குமான திட்டம். இது வந்து எங்களுக்கு வேணுமில்லை. இதில் பாதிக்கப்பட போது உங்களுடைய சிறுவர்கள் உங்களுடைய பிள்ளைகள். இதை நாங்கள் எல்லாரும் தான் சேர்ந்து செய்யணும். இது தனியாகவே மாநகர சபை குப்பை என்று சொன்னால் குப்பை அகற்றுவது மாநகர சபையினுடைய கடமை மட்டுமல்ல. இந்த மக்களுக்கான ஒரு கடமை இருக்கின்றது. உங்களுக்கு ஒரு பொறுப்புணர்ச்சி இருக்கின்றது. இன்றைக்கு நீங்கள் சமூக வலைத்தளங்களில் வெளிநாடுகளில் பார்த்தீர்களா இருந்தால் எவ்வளோ தூரத்துக்கு முன்னேறி இருக்கின்றார்கள். அந்த முன்னேற்றத்துக்கு நாங்கள் போக வேண்டுமானால் நாங்கள் படிப்படியாக ஆரம்பத்தில் இருந்தே ஒரு சிறு வேலைகளாக நாங்கள் செய்ய வேண்டும். உங்களுடைய கழிவுகளை உங்களுடைய வீட்டு குப்பைகளை உங்களுடைய பொது பயன்பாட்டு குப்பைகளை நீங்கள் அந்தந்த தரம் பிரித்து அந்தந்த பிரட்டு மையங்களுக்கு வழங்கி நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்தால் நாங்கள் விரைவிலேயே ஒரு வருட காலத்துக்குள்ளேயே தூய நகரமாக மாநகர சபையை மாற்றம் மிகப்பெரிய சவாலாக இருக்கின்றது. ஆகவே இந்த மாநகர சபை உங்களுக்கு பல இலக்கங்களை தந்திருக்கின்றோம். நீங்கள் எங்கே குப்பை இருந்தாலும் எங்களுக்கு அடியுங்கள், உடனடியாக அடியுங்கள். அல்லது அந்த வட்டாரத்தில் உள்ள அலுவலர்களுக்கு அடியுங்கள், உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும். அப்படி யாராவது உங்களுக்கு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் சுகாதாரக்குழு தலைவருக்கோ அல்லது யாழ் மாநகர சபையின் ஆணையாளர் அல்லது கௌரவ முதல்வருக்கோ உடனடியாக நீங்கள் தெரியப்படுத்த வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொள்வோம். இந்த மாநகரை தூய நகராக மாற்றுகின்ற திட்டமானது உண்மையில் நல்ல ஒரு திட்டம். இந்த திட்டத்தை செயல்படும் போது எங்களுடைய மக்கள் நல்ல ஒரு எதிர்காலத்தை நோக்கி வளர்ந்து வருகின்ற வேளையிலே இந்த திட்டத்தை எங்களுடைய சபையின் அனுமதியுடன் செயல்படுத்துவது எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமாக இருக்கின்றது. மக்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்கின்றது. இந்த பிரதேசத்திலே மாநகர சபையிலே 6ஆம் வட்டாரத்திலே இருக்கின்ற ஒரு வயல் பிரதேசமாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த காணி உரிமையாளர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால் தங்களுடைய காணியினை நிலமாக மாற்றுகின்ற ஒரு செயற்பாட்டு எண்ணத்தோடு குப்பை கொட்டுகின்றவர்கள் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காத ஒரு தன்மையிலும் இவர்கள் மாநகர சபைக்கு எந்த விதமான தகவல்களையும் வழங்காது தங்கள் காணிகளை நிலமாக்குவது தான் அவர்களுடைய நோக்கம். இதனால் எங்களுடைய மக்களுடைய வயல் நிலங்கள் அழிக்கப்படுகின்றது. அதே நேரம் இந்த வயல்களிலே தான் மழை காலங்களில் இந்த பிரதேசத்தில் தண்ணீர் தேங்குகின்றது. இந்த தண்ணீர்கள் இனி என்ன செய்ய போகுது என்றால் தண்ணீர் குடிமனைகளுக்கு தான் சேரப்போகின்றது. இந்த இடத்துல அறிவித்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் சிகப்பு அறிவித்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றிலிருந்து 2 வாரங்களுக்குள் இவ்வளவு காணிகளிலும் பற்றைகள் மற்றும் நீர் தேங்கும் இடங்களை அகற்றி துப்புரவு செய்யாவிடின் 2007ஆம் ஆண்டு 11ஆம் இலக்க டெங்கு நுளம்பு நெருக்கடி தடுப்பு சட்டத்தின் பிரகாரம் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே சமயத்தில் இந்த ஆதனம் அரச உடைமை ஆக்குவதற்கு முன்னறிவித்தல் இன்று நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் யாழ் மாநகர சபையால் இந்த இடத்துல அறிவித்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ குறிப்பாக
இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது பராமரிப்பு இல்லாமல் இருக்கின்ற காணிகளால் தான் இந்த பிரச்சனைகள் வந்து உருவாகி கொண்டு போகுது. இந்த இடங்களில் வந்து வீதிகளில் வந்து மக்கள் குப்பைகளை வீதிகளில் மாத்திரம் இல்லாமல் தனியார் காணிகளில் வந்து மக்கள் அதாவது வேறு இடங்கள்ல இருந்து வந்து மக்கள் இந்த இடங்களில் குப்பைகளை கொட்டுறதால இந்த பகுதியில் இருப்பவர்களுக்கு பல சுகாதார கேடுகள் இருக்குது. அதே சமயத்தில் உடனடியாக யாழ் மாநகர சபை இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் உடனடியாக மின் விளக்குகளை வந்து பொறுத்துற நடவடிக்கையில் வந்து ஈடுபட்டிருக்கிறாங்க. இந்த பகுதியில் இருக்கிற ஒரு குடியிருப்பாளர்கிட்ட நாங்கள் கேள்விகளை கேட்க இருக்கிறோம். அதாவது இந்த இடங்களில் எவ்வாறு குப்பைகள் வந்து கொட்டப்படுதுன்னு சொல்லி. நீங்கள் எந்த இடத்துலையா இருக்கிறீங்க? ஓ, எதுக்கிட்ட உங்களோட வீடு? எங்களோட இந்த குளத்துக்கு அங்கே அந்த அங்கால மாடி விட. அப்படியா? இப்போ எவ்வளோ காலமாக இந்த இடத்துல குப்பை கொட்டப்படுது தெரியுமா உங்களுக்கு? 2001ஆம் ஆண்டு நான் இங்கே கல்யாணம் முடிச்சு நெல்லியடியிலிருந்து வந்த கால பகுதியில் இருந்து பார்த்து கொண்டே இருக்கிறேன். அந்த காலப்பகுதிக்கு முன்னரும் இது கொட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. இப்போ கூடுதலாக இந்த கழிவுகள் எல்லாம் இங்கே கொட்டப்பட்டு கொண்டு இருக்கிறது. இந்த மழை காலத்திலே அது அப்படியே தண்ணியில் அடித்துக்கொண்டு அந்த ஊர் மனைகள் எல்லாம் போய் மக்கள் பல அசௌகரியங்களை அனுபவித்து கொண்டிருந்தவர்கள் நாங்கள் பார்ப்பது. நானும் இந்த இடத்திலே அருகாமையிலே இருப்பதனாலே அது கண்கூடு. அநேகமான ஆட்கள் இரவிலே டிராக்டர்லே ஆட்டோவிலே மோட்டார் சைக்கிள்கள் எல்லாம் கொண்டு வந்து டிராக்டர்ல இருந்து கூட இங்கே கொண்டு வந்து போடுகிறார்கள். இதெல்லாம் ஒரு வயல் பிரதேசம், ஒரு நன்னீர் பிரதேசம். இந்த பிரதேசத்திலே காணிகளை நிரப்புவதற்காக ஒருவர் குப்பைகளை கொட்டி கொண்டிருக்கிறார். அது உண்மையிலே எங்களுக்கு ஒரு சுகாதார சீர்கேடு. நாய்கள் இந்த மிருகங்கள் எல்லாம் அவற்றை இழுத்து கொண்டு எங்களோட ஊர்மனைகள் வீடுகளுக்கு எல்லாம் அதை கொண்டு வந்து போடுகிறது. கோழி கழிவுகள், எச்சங்கள் போன்ற பல கழிவுகள், மனிதனுடைய மலக்கழிவுகள் எல்லாம் இதிலே கொண்டு வந்து பம்பஸோடு எறிகிறார்கள். இது எங்களுக்கு சரியான அசௌகரியம். இங்கே பக்கத்தில் SOS இருக்குது. நானும் ஒரு ஆசிரியர். இதால் எத்தனையோ உத்தியோகத்தர்கள் செல்வது வழக்கம். மாணவர்கள் போவது எல்லாரும் நாங்கள் அந்த மூக்கை பொத்தி கொண்டு போகிற ஒரு வளமைதான் இருக்கிறது. இந்த இடத்துல யாழ் மாநகர சபை உறுப்பினர் பிரதீப் அவர்கள் நேரடியாகவே களத்தில் இறங்கி இதில் இருக்கிற புல் பூண்டுகளை வந்து துப்புரவு செய்கிற பணியில் வந்து இறங்கி இருக்கிறார். இந்த யாழ் மாநகர சபை உறுப்பினர் பிரதீப் அவர்களுடைய முன்மாதிரியான செயல்பாடுகள் மிகவும் வரவேற்கத்தக்கது. இதே போன்று உங்களுடைய வீதிகளில் உங்களுடைய வீடுகளுக்கு முன்னால் இருக்கிற புட்களை வந்து நீங்கள் துப்புரவாக்குற பட்சத்தில் நீங்களும் சுகாதாரமாக இருக்கலாம். அதே சமயத்தில் இந்த இடத்துல யாழ் மாநகர மேயரும் வரவழைக்கப்பட்டிருக்கிறார். இந்த இடங்களில் இருக்கிற மக்களால், அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இந்த இடத்துல தாங்க குப்பை கொட்டுற வேண்டும், வேறு இடங்களில் வந்து டிராக்டரில் இரவு வேளைகளில் வந்து குப்பை கொட்டுறதாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்போ இதுக்கு யாழ் மாநகர சபை என்ன நடவடிக்கை எடுக்குமாம்மா?
யாழ் மாநகர சபையால் நாங்கள் நடவடிக்கை இன்றைக்கு இது உண்மையில் நாங்கள் இந்த 2 கிழமைக்கு முன்னதாக எங்களுடைய சுகாதாரத்துக்குழு தலைவர் சாருவன் அவர்களிடம் நான் இது சம்பந்தமாக தெரிவிச்சிருந்தேன். அவரும் சொன்னவர் தனக்கு இது ஏற்கனவே அப்படியான ஒரு விஷமியல் உணர்ந்து இந்த குப்பைகளை இந்த இடத்துல வீசினோம் என்று சொல்லி நாங்கள் உடனடியாக இதுக்கு ஒரு தீர்வு இன்றைக்கு ஒரு 5 அடக் தொழிலாளர்களை அவரிடம் ஒரு கோரிக்கை முன் வச்சிருந்தவர் ஒரு 5 அடக் தொழிலாளரையும் தந்து ஒரு டிராக்டரையும் அம்மா எனக்கு இரவு பகல் நீங்கள் தர வேணும் தந்தால் நான் இந்த மாநகரத்தில் உள்ள இப்படி ஒரு மக்கள் ஒரு பொறுப்பற்ற தன்மையாக ஏனென்று சொன்னால் இந்த மக்கள் யோசிக்க வேணும். எங்களுடைய மாநகரம் எங்களுடைய வீடு மாதிரி நாங்கள் தூய்மையாக வச்சிருக்கோன்னு அவன் நினைக்கல. எங்களோட வீட்டிலேருந்து அந்த கழிவுகள் ரோட்டுக்கு போனால் சரின்னு நினைக்கணுமே தவிர, ஆனால் இந்த மாநகரம் ஒரு குப்பையில் கொண்டு வந்து ரோட்டில் நாங்கள் வீசி மாநகரத்தை நாங்கள் ஒரு அசுத்தப்படுத்துகிறோம் என்ற ஒரு கீழ்த்தரமான ஒரு போக்கில் தான் மக்கள் இருக்கணும். மக்களை நான் முழு மக்களையும் நான் இதில் குறை சொல்ல விரும்பல. முடிஞ்ச அளவு எங்களோட வட்டாரத்தில் 27 வட்டாரத்துக்கும் 9 பிரட்டு மையம் இருக்குது. 3 வட்டாரங்களுக்கு ஒவ்வொரு பிரட்டு மையமாக இருக்குது. என்னடா இப்படியான குப்பைகளை கொண்டு வந்து போடுறவே உண்மையில் எங்களுக்கு என்னிடம் நான் நேரடியாக குறை கூறவில்லை. அரச உத்தியோகத்தில் இருக்கிறவ தான் இப்படியானதில் உரிய நேரம் எடுக்க வரையில் என்று சொல்ல காரணங்கள் அலையண்டாவியல் தங்களோட வேலைக்கு செல்கிற நேரத்தில் எங்களோட வேலையாட்கள் போய் அங்கே எடுக்கல அவை அங்கே நின்று அந்த குப்பைகளை அவைகளிடம் கொடுக்காத தன்மையில் தான் இப்படி இந்த இடம் வீசப்படுதுன்னு அவர்களுக்கு நான் ஏற்கனவே நான் ஒரு தகவல் கொடுத்துருந்தேன். நான் 9 பிரட்டு மையம் இருக்குது உங்களோட வட்டாரங்கள் பக்கத்தில். இந்த இடத்துக்குரிய பிரட்டு மையம் இந்த அரியால பிரட்டு மையம் இரவு பகல் அங்கே செக்யூரிட்டி கார்டெல்லாம் இருக்கணும். கூட குப்பையில் கொண்டே உண்மையில் நீங்கள் அரசு உத்தியோகத்தர்கள் இப்படி வீதியில் பொறுப்பற்ற தன்மையில் எறியாமைக்கு மற்றது ஏனையவர்களை நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வட்டாரம் தவிர்த்து ஏனைய பிரதேச சபையிலும் இருந்து இங்கே வந்து எங்களோட வட்டாரத்துக்கு குப்பைகள் கொட்டுறதாக ஒரு குற்றச்சாட்டு உண்டு எனக்கு முன் வந்திருக்கிற சில பிரதேச சபைகளை தூய்மைப்படுத்தி கொண்டு வரைக்க அங்கே கடும் நடவடிக்கை எடுத்து அவைகள் கூடுதலாக அந்த கேமராக்களை பொருத்தி விட இங்கே உடந்தங்கள் இடங்களில் அதை அந்த குப்பைகளை வீசுகிறதாக எங்களுக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. உண்மையிலே நாங்கள் இந்த மாநகரத்தின் முள்ளிடங்களுக்கும் தேவை காணப்படுற இடங்களுக்கு நாங்கள் சிசிடிவி கேமரா பொருத்துறதுக்குரிய முதல் ஒரு கட்டமாக ஒரு குறிக்கப்பட்ட யாழ் நகரப்பகுதியாண்ட இடங்களிலே நாங்கள் அந்த கேமராக்களை பொருத்தி இருக்கிறோம். தற்சமயம் இந்த ஆலயம் அரசடி பிள்ளையார் நாயன்மார்கட் அரசடி பிள்ளையார் ஆலயத்தின் அருகில் ஏற்கனவே நாங்கள் இப்போ ஒரு 3 மாதத்துக்கு முன்பதாக இந்த கேமராவை பொருத்தியிருந்த நாங்கள் அங்கே கொண்டு வீசுவதற்கு மக்களுக்கு இடைஞ்சலாக இருந்துதான் இப்போ தற்சமயம் நாங்கள் இந்த நிற்கிற இடத்துல இருந்து இந்த குப்பையை கொண்டு வந்து வீசியிருக்கிறோம். எனவே மக்களே உங்களோட வீட்டை நீங்கள் எப்படி தூய்மையாக வச்சிருக்கிறீங்கன்னு உங்களோட வீடு மாதிரி இந்த மாநகரத்தை நீங்கள் நினச்சி பொறுப்புணர்வோடு இந்த குப்பையில் கொண்டு வந்து ரோட்டில் வீசி எங்களுக்கு சுகாதார சீர்கேடு உங்களுக்கு நோய் நொடி நிறைய பிரச்சனை. அதால் மாநகர சபை என்ன செய்யுதுன்னு மாநகர சபையை கேள்வி கேட்டோண்டே இருக்கிறீங்க. மாநகர சபை தொடர்ந்து தன்னுடைய சேவையை செய்து கொண்டு தான் இருக்குது. எங்களுக்குரிய சுகாதார தலைவர் சாருவன் அவரோட சேர்ந்த டீம் 6 பேர் இருக்கிறார். நிசாந்தன், பிரதீப் மற்ற ஏனையவர்கள் கிருஷ்ணகுமார் ஏனையவர்கள் திவ்யன் என்ற உறுப்பினர்கள் அவரோட சேர்ந்து உண்மையிலே அவர்கள் தங்களோட பணியை சிறப்பாக செய்கிறார்கள். இது ஒரு விஷமத்தனமான செயற்பாடு என்று தான் நான் இங்கே கூறுறேன். அதோடு எங்கள்ட வட்டாரங்களில் ஒரு சிலர் குறி வைத்து பார்த்து இந்த எங்கே குப்பை கொட்டினோம்னா குப்பை எடுத்துகிட்டு போன உடனே உடுத்தி கொண்டாந்து குப்பை அந்த இடத்த கொட்டினோம். இது ஒரு சில மீடியாவில் உள்ள ஆக்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இதை எடுத்துக்கொண்டு மாநகர சபை அவை என்ன செய்யணும் ஒரு அரசியல் நாடகம் நடத்தினோம். இந்த நாடகத்துக்கு நாங்கள் துணை போக மாட்டோம். வெகு சீக்கிரம் இதுக்கு ஒரு முட்டுப்புள்ளி வைப்போம் என்று கேட்டு பிறப்படுகிறோம். யாழ் மாநகரத்தை சுத்தமாக வைத்திருக்கிறதுக்கு யாழ் மாநகர சபையால் பல நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது. இந்த இடத்துல மக்களுடைய ஒத்துழைப்பு முற்றுமுழுதாக இருக்குமாக இருந்தால் இந்த நகரம் இன்னும் சுத்தமாக மாறும். இதோடு இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். மறுபடியும் உங்களை ஒரு புதிய காணொலியில் சந்திக்கிறேன். என்னுடைய சேனலை இப்போ தான் நீங்கள் முதல்ல பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதே சமயத்தில் ஃபேஸ்புக்கில் பார்க்குறாக்கள் ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள்.